இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. நான் ஃபீல்ட் ஒர்க் போயிருக்கும்போது ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் மட்டும் இருக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கிறாங்க. வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ன தான் பண்ணியிருக்கீங்க, இத்தனை நாள் ஆச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபை மிரட்டுறாங்க. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. போனால் அது ஒரு பிஜி. மேடம் அது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள போச்சா. நான் எப்போவுமே வாங்குவேன் அட்ரஸ் எடுத்து பார்த்தா பேசின உடனே அந்த அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க, அழுகிறாங்க. என் பையனை ஒரு பிசாசு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த பிசாசு என் பையனை விட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அவங்க இதோட இதுமாரி என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுமா, அது கல்யாணம் ஆகி போயிருச்சு. யார் அந்த பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்னன்னா, இதில் என்னென்னா இந்த பொண்ணு வரப்போக அவங்களுடைய தன் ஃப்ரெண்டோட அண்ணனை மானசீகமாக அது ஒரு தலை காதல். இந்த பையனுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் போய்கிட்டு இருக்குது. அது 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு இதுவாக போயிட்டு. எந்த ஸ்டோரி சொல்கிறது, நீ கல்யாணம் ஆகி போய் உங்கள் வீட்டுக்காரோட இல்லாமல் இங்கே திரும்பி வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு நீ ஹாஸ்டலில் இருக்க கதை சொல்லணுமா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே மேம். லாஸ்ட் டைம் நிறைய பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேஸில் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதிலே வந்து நீங்கள் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ், இல்லைன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்த ஒரு கேஸ்? டிஃபிகல்ட்னா என்னோட கேஸ் பார்க்குறதே வந்து நான் எப்படி வந்து, ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஆசான் மாதிரி கிடையாது. நான் போய் வேற எங்கேயும் கற்றுக்கிட்டது கிடையாது. நான் படித்தது இன்ஜினியரிங். ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து எனக்கு வந்து நான் எப்படி வந்து அந்த கிளைண்ட்டை வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு வந்து ஆராய்ஞ்சு எந்த கேஸாக இருந்தாலும் எடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு படிப்பாக இருந்த கேஸ் இது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு எங்களுக்கு. இது நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோன் கம்யூனிகேஷன் கிடையாது. ஒன்லி லேண்ட்லைன் மொபைல் தான் இருக்கும் அந்த டைம், அந்த பீரியட் நான் சொல்கிறது இது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸில் இருப்பேன். ஏன்னா ஒரு ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில் கண்டிப்பாக நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். ஸோ அந்த வாக்கின் தான் வருவாங்க. லேண்ட்லைனில் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படியே எங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு கேட்டுட்டு. அதே மாதிரி ஒரு பொண்ணு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்டுட்டு வராங்க. ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. வந்துட்டு இந்த மாதிரி நான் கேஸ் கொடுக்கணும், எனக்கு நீங்கள் இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், நான் என்னை ஒரு பையன் ரொம்ப ஏமாத்துறான் அப்படின்னு. என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, இல்லை நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணால் அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட சுற்றுறான், நீங்கள் எப்படியாவது எனக்கு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஐயோ பாவமாச்சே. இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1997 ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உருகி, அப்போல்லாம் நம்ம வந்து அப்போ எனக்கு 27 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ சரி ஓகே நம்ம பண்ணுவோம், இந்த கேஸை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒர்க்கு ஸ்டாஃபுங்க போயிட்டாங்க பண்ணுறதுக்கு. நான் வந்து அன்றைக்கி நானும் அப்போல்லாம் ஃபீல்டில் நிறைய போவேன். ஸோ அதனால தான் எனக்கு ஃபீல்டு ஒர்க் பற்றி நல்ல கொஞ்சம் நாலேஜ் உண்டு. எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டாங்க ஸ்டாஃப் அப்படின்னாலும் நான் அவங்களுக்கு கைட் பண்ணுவேன். பிகாஸ் ஃபீல்டில் நம்ம போனால் தான் அது என்னங்கிறது நமக்கே ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ இவங்க ஸ்டாஃப் அங்கே இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னாக்க அப்போ இது இப்படி நீ பண்ணணும் அப்படின்னு நான் எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஃபீல்டு ஒர்க் போயிருந்தேன். நான் ஃபீல்டு ஒர்க் போயிருக்கும்போது ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் மட்டும் இருக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கிறாங்க. வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் இதை என்ன தான் பண்ணியிருக்கீங்க, இத்தனை நாள் ஆச்சு, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபை மிரட்டுறாங்க. இல்லை மேடம் வந்தோன்னு கேஸ்க்கு வந்து மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாகவே நம்ம வந்து கேஸ் பார்க்கும்போது எங்களுடைய ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 1 டே சர்வைலன்ஸ்னால் நாங்கள் காலையில் ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சார்ஜஸ் 6000 rupees per day அப்படிங்கிற சார்ஜஸும், அது இப்போதைய சார்ஜ் 6000 rupees per டேங்கிற சார்ஜும். அசைன்மெண்ட்டுன்னா அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன ஒர்க் எடுத்திருக்கேன், நான் அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறனோ அதுக்கு ஏற்ற சார்ஜஸும் நம்ம சார்ஜ் பண்ணுவோம்.
இல்லை இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒன் டே இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒன் டேக்கு நாங்கள் நைட்டு வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுவோம். 10:00 நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா கேஸை, அப்போது அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுவோம். மற்ற கேஸஸ் எல்லாம் வந்து ஒன்லி அட் த எண்ட். இப்போ நான் 20 டேஸ் டைம் பீரியட் உங்ககிட்ட கேட்குறேன், நான் இந்த கேஸை பண்ணிக்குவேன். அந்த 20 டேஸ் டைம் பீரியடில் தான் நான் வந்து 20th டேக்கு தான் நான் வந்து ரிப்போர்ட்டே ரெடி பண்ணி தருவேன். எல்லாமே டெய்லி வந்து நாங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். டெய்லி அப்டேட் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா டெய்லி அப்டேட் கொடுத்தா இப்போது ஒரு அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு பாயிண்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த பொண்ணுகிட்ட ஆமாம்மா இந்த பொண்ணோட அவன் பழகிட்டு இருக்கான், இது அட்ரஸ் இதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது கோவத்தில் போய் அங்கே சண்டை போடும். அப்போது என்னால் கேஸ் அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியாது. நான் எப்போ வந்து இன்பிட்வீன் இந்த கேஸ் கொடுப்பேன் அப்படின்னா, கேஸ் கொடுத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆக போகுது, இதனால் பிரச்சனை உண்டாகும், இதை இம்மீடியட்டாக இந்த இடத்துல நிறுத்தி ஆகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கு, இல்லை நாங்கள் அப்படிலாம் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டோம் மேடம், நாங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் த கேஸ் தான் மேடம் எப்போவுமே ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் கேட்டாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு மோரோவர் தெரியாது, ரிப்போர்ட் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் மேடம்க்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்கு. நான் கரெக்டாக அப்போ தான் உள்ளே என்ட்ராகும்போது நான் கேட்டுகிட்டே தான் வந்தேன் இதெல்லாம். நான் சொன்னேன், அம்மா நான் கொடுக்க மாட்டேம்மா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு எண்ட் ஆஃப் த பீரியட் தான் கொடுப்பேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் என்ன கொடுக்க போகிறீங்களோ எது கொடுக்க போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கும் கிளம்பிச்சு. கிளம்பின உடனே எங்கள் ஸ்டாஃபை கூப்பிட்டேன், டக்குன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, அது எங்கே போகுது என்ன பண்ணுதுன்னு. ஏன்னா இந்த வே எப்படின்னா, ஒரு தனக்கு ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு இருக்குது அப்படிங்கும்போது எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீ போயிட்டு வாப்பா, என்ன வேணும் அவங்க தான் கேஸ், இல்லை நீ போ, அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. போனால் அது ஒரு பிஜி லேடிஸ் ஹாஸ்டல் உள்ள போயிடுச்சு. திரும்பி வந்துட்டேன், மேடம் அது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் உள்ளே போச்சா, டக்குன்னு டைரி எடுத்து அதனோட நான் எப்போவுமே வாங்குவேன் அட்ரஸ், இப்போ என்கிட்ட யார் கேஸ் கொடுக்குறாங்களோ எனக்கு அந்த இது ஆத்தென்டிசிட்டி வேணும், அட்ரஸ் எடுத்து பார்த்தா வீட்டு அட்ரஸ் காமிக்குது. இல்லை எங்கேயோ பிரச்சனை நடக்குதே, இது ஏதோ ஒரு சம்திங் ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்து சரி ஓகே நம்மளே இந்த கேஸில் உள்ளே இறங்கிடுவோம், இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அப்போல்லாம் யங் ஏஜ் இல்லையா, அதனால பால்ட்டு மேலே இந்த ஸ்டண்ட் வேலைலாம் நிறைய பண்ணுவோம். அப்போது அந்த பொண்ணு கொடுத்துருந்த பையனோட வீட்டு அட்ரஸ் அவங்க அம்மா ஃபோனெல்லாம் கொடுத்துருக்கு. டப்புன்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் அந்த பையனோட அம்மா கிட்ட நம்ம ஒரு பொண்ணு இருக்குது உங்கள் பையனுக்குன்னு சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எடுத்து பேச ஆரம்பித்தேன். பேசின உடனே அந்த அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க, அழுகிறாங்க, என் பையனை ஒரு பிசாசு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த பிசாசு என் பையனை விட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அவங்க இது ஒன்று. ஓ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அவங்க எமோஷ்னல் ஆனாலும் நம்ம கேட்டோன்னே அவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பையனோட அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்கம்மா ஏமா அழுறீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது என்னால் ஹெல்ப் பண்ண முடியுதா பார்க்குறேன்னா, இதுமாரி என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுமா, அது கல்யாணம் ஆகி போயிருச்சு, யார் அந்த பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்னன்னா நம்ம கிளைண்ட்டோட பேரை சொல்கிறாங்க. கேஸ் கொடுத்தோம். ஆமாம், கல்யாணம் ஆகிட போயிடுச்சிங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, அதுக்கு வந்து ஒரு மிலிட்ரியால் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு போயிடுச்சு, அவரோட போய் இருக்காமல் அவரை விட்டுட்டு வந்துருச்சுமா, வந்துட்டு இப்போ வந்து என் பையனை போட்டு படாத பாடுபடுத்துது, ஃபோனை பண்ணுது, அதை சொல்லுது இதை சொல்லுது, வீட்டுக்கு வருது கத்துது போகுது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எங்களுக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை, இந்த பொண்ணால் எங்கள் வீட்டோட நிம்மதியே குலைஞ்சி போச்சு, என் பையன் வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுறான், எப்படிம்மா இந்த பொண்ணு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். என் பொண்ணோட ஃப்ரெண்டு வரப்போக, இதில் என்னென்னா இந்த பொண்ணு வரப்போக அவங்களுடைய அந்த தன் ஃப்ரெண்டோட அண்ணனை மானசீகமாக அது ஒரு தலை காதல், ஒன் சைட் லவ், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, பட் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சோட மிலிட்ரிக்கு போயிட்டு திரும்பி வந்துருச்சு, இது ஹஸ்பண்டோட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி திரும்பி வந்துடுது, இங்கே வந்துட்டு இவனை திரும்ப வந்து போட்டு ஃபோக்கஸ் பண்ணி இவனை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு. இதில் வந்து நான் வந்து இந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருந்தது பாருங்கள்,
அது என்னவோ உண்மையாக அவங்க வீட்டு ட்ரெஸ்ஸே கொடுத்துருச்சு. நாங்கள் அங்கே வந்து போய் அடுத்த என்கொயரி ஸ்டார்ட் பண்ணினா அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மீன்வைல் வந்து இந்த பையனை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இவனுக்கு உண்மையிலேயே ஒரு லவ் இருக்குது. அந்த பையன் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணை தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணோட காதல் வந்து பிஃபோர் மேரேஜ் இதுக்கு ஏற்பட்டது ஒருதலை காதல். நாங்கள் இந்த பொண்ணோடைய அம்மா வீட்டில் போய் இதே ரியாக்ஷன்னா அவங்க வீட்டில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னு அவங்கெல்லாம் அப்போ விரக்தியில் இருந்தாங்க. சரி, தோஸ் டேஸ் வந்து அவ்வளோ உங்களுக்கு டவுட்லாம் வராது. நம்ம போய் அழகாக வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசலாம். இன்றைக்கி தான் வந்து அதெல்லாம் சிசிடிவி கேமராஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. அப்போது அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, இது பொண்ணா பிசாசானே எங்களுக்கு தெரிலங்க. இந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அவனோட போய் கொடுத்தனம் பண்ணாமல் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இன்னொரு பையனை தான் நான் லவ் பண்ணேன், அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனை போட்டு பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க பக்கம் ஆதங்கத்தை அவங்க கொட்டுறாங்க. நாங்கள் திட்டினோம் வீட்டிலேருந்து, இந்த மாதிரி நீ இப்படி பண்ணிகிட்ருக்கியம்மா, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுக்கு போய் ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்குதுமா அது அப்படின்னாங்க. அப்போது இந்த ஃபுல் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பையனுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் போய்கிட்டு இருக்குது. அது 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. சரி வாம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன் இந்த பொண்ணுக்கு. அம்மா உன்னோட ரிப்போர்ட் ரெடி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். அது வந்துச்சு. வந்துட்டு சொல்லுங்கள் ரிப்போர்ட் என்ன சொல்லுங்கள் அப்படின்ச்சு. இல்லை எந்த ஸ்டோரி சொல்கிறது, நீ கல்யாணம் ஆகி போய் உங்கள் வீட்டுக்காரோட இல்லாமல் இங்கே திரும்பி வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு நீ ஹாஸ்டலில் இருக்க கதை சொல்லணுமா, இல்லை இந்த பையனை நீ ஒருதலை காதலாக லவ் பண்ணதை சொல்லணுமா, எல்லாரையும் எப்படி டார்ச்சர் பண்ணுற, எந்த கதையை உனக்கு சொல்லுமா அப்படின்னு. அது பயங்கர ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. நான் சொன்னேன், இங்கே பாருமா, நீ வந்து அந்த பையனை மிரட்டுறதுக்காக வில்லங்கத்தனமாக நீ வந்து என்ன இந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க சொன்னேன். இல்லை அவங்க என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க, என்ன ரிப்போர்ட் எடுத்து கொடுக்க? எனக்கு அந்த பையன் வந்து வேற ஒரு லவ் அஃபேர் இருக்குது, என்னை விட்டுட்டு அவன் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான், நீங்கள் அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு கொடுத்துருங்க, மிச்சதான் நான் பார்த்துக்கிறேன். பொண்ணோட ஃபோன் நம்பர் எடுத்தால் நீ என்ன பண்ணியிருக்கோன்னா, இது என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எனக்கும் அந்த பையனுக்கும் லவ் இருக்குது, உன்னை ஏமாற்றி அவன் காதல் பண்ணுறான்னு சொல்லி அந்த பொண்ணை பிரித்து விட்ருக்கும். அந்த பிரித்து விட்றதுக்கு தான் ஒரிஜினல் லவ் பிரித்து விட்றதுக்கு தான் இந்த அம்மனியோட பிளானு. அந்த பிளானை வந்து நாங்கள் இது நான் சொன்னேன், இங்கே பாரு, இந்த பிளானெல்லாம் நீ வந்து வச்சுக்காத, ஏன்னா இது உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நீ அவனை இப்போ கல்யாணம் பண்ணணுன்னா கூட லீகலாக நீ கல்யாணம் பண்ணணுன்னா கூட நீ அங்கேருந்து டிவோர்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிக்காத, நீ வந்து ஜஸ்ட் லீவ் திஸ். இது அந்த பையனுக்கு நீ ஏதாவது இடையூறு பண்ணணும்னு நினச்ச, ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் ஷோ யூ ஆஃப் டு த போலீஸ். நீ இது ஒரு தவறான ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லி அப்போது அந்த கேஸ் முடிச்சோம். அந்த கேஸில் எனக்கு படிப்பினை என்னென்னா, என்ன உள்நோக்கத்தோட அவங்க அந்த கேஸை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேசியே அவங்கக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நாங்கள் எல்லாம் பார்த்த பிறகு தான் கேஸ் உள்ள உள்ள நாங்கள் போவோமே. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எனக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு இது. அப்போ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க? நீங்கள் அந்த பொண்ணு வேறு வழி கிடையாது, ஏன்னா நம்ம கார்னர் பண்ணிட்டோம், எல்லா எவிடன்ஸும் எடுத்து வச்சு நம்ம இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டோம். ஏன்னா பொண்ணோட பேரண்ட்ஸே அகெயின்ஸ்டு தான். அப்போ சொல்லி நீ வந்து இல்லை, நீ ஒழுங்காக போய் அவனோடைய போய் ஒழுங்காக வாழு, இது தேவையில்லாத மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்காது. அந்த பையன் வந்து ஒன் சைட் லவ் தான் நீ பண்ணியிருக்க, அவனுக்கு உன் மேலே எந்த ஒரு இதுவும், நீ அவங்க வீட்டுக்கு போக வர அவங்கள பார்த்ததுக்காக அவன் உன்னை லவ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் அவனோட போய் சேர்ந்து இருந்துதான் என்னன்னு தெரியாது. மொத்தத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.